வெளியிட்டாங்க. ஏன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 59,000 பேர் இந்த ரேபீஸ் நோயால் இறந்துகிட்டு இருக்காங்களாம். 150 நாடுகள் ஆசியா, ஆப்பிரிக்கா சார்ந்த நாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது பெரிய லெவல்ல பிரச்சனையாவும் இருக்குதாம். இந்த இறப்பினுடைய விகிதத்துல கிட்டத்தட்ட 40% 15 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வேதனையா இருக்கு. இது எப்படியாவது நம்ம குறைச்சாகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால தான் இதை உருவாக்கி இருக்கிறாங்க. ஏன்னா இது எதனால உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆஸ்திரேலியாவினுடைய வவ்வால்கள்ல இருந்து இது பரவி இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அதன் மூலமா இந்த பறவைகளுக்கு பரவி பறவைகள் மூலமா அந்த முதுகெலும்பு உள்ள உயிரிகளுக்குலாம் வருது. பறவைகள் பெரிய அளவில் இதில் பாதிப்பை ஏற்படுத்துறதுல அவங்க பறவைகள் நிறைய இறக்குறது இல்லை. ஆனால் இந்த முதுகெலும்பு உள்ள உயிரிகள்கிட்ட வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக மனிதனுக்கு பரவ அது கடைசியில் ஒரு மரணத்தையே கொண்டு போய் விட்டுருது. இது இப்போ தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. 4000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கான்செப்ட்லாம் இருந்திருக்கு. மெசோபட்டோமியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த எந்த நாய் கடிச்சு அவங்க இறந்துருக்கிறாங்களோ அதை வச்சிருக்கக்கூடிய உரிமையாளருக்கு ஒரு பயங்கரமான அபராத சட்டங்கள்லாம் போட்டிருக்காங்களா. அது எழுத்துப்பூர்வமான வடிவத்தில் இப்போ வரைக்குமே இருக்குது. ஸோ இப்படி